ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு தண்ணியை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 ஊசி பச்சை மிளகாவை இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவினது 4 ஸ்பூன். கொத்தரவங்காவை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு இதில் வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. கொத்தரவங்காய் வெந்துருச்சு. இப்போ தண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1-2 அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொத்தரவங்காய் வேக வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு. ஆறட்டும். இது இப்போ ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை 1-2 அரைச்சிட்டு வந்தாச்சு. கொத்தரவங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்ட கொத்தரங்காய் உஸ்லி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா மெயின் டிஷ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.